இப்போ கம்மிங் மந்த் ஃபுல்லாகவே வந்து ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் வருதுன்னும் போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில பர்டிகுலர் கவுண்டர்ஸில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ரிசல்ட்ஸ்னு தெரியாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ரிசல்ட் இருக்கிறது தெரியாது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினச்சிருவோம். அது ரிசல்ட்டுக்காக ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா ப்ராஃபிட் புக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது ஆக்சுவலாக ஒரு ரிசல்ட் வந்து 2 நாள் கழித்து வரப்போகுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டரில் வந்து நல்ல ஃபார்மேஷன் அப்படி இருக்குது, புல்லிஷ் ஃபார்மேஷன் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடியே வாங்கிடணும். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் மேலே போகும், பாசிட்டிவாக இருந்தாலும் கீழே வரும். இது வைஸ் வர்ஸா, நான் தலைக்கீழே சொல்கிற மாதிரி இருக்கும், பட் ரியலாக இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கவுண்டர் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேவராக மேலே போகும்போது பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அது ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வாங்கி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பேஸ் ஐடியா ரிசல்ட்ஸை வச்சு பண்ணுறது. ரிசல்ட் அன்னைக்கு போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து 11th அக்டோபர், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 13th அக்டோபர், தட் இஸ் மண்டே. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ரிசல்ட் வந்து மண்டேயில் இருக்குது. அண்ட் 14th அக்டோபர் அன்றைக்கி பார்க்கும்போது டெக் மஹிந்திரா சிஎன்டிஎல்எம் இருக்குது. ஸோ இந்த சிஎன்டிஎல்எம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.